ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேனாக்கா, நம்மள நிறையா பேர் வந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். சரி, நம்ம பர்சனல் கெரியராக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும். சரி, அவங்க மட்டும் சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்க, நம்மளால ஏன் இன்னும் வளர முடியல? அவங்க வந்துட்டு 1 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்துட்டாங்க, நிறையா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 4-5 வருஷமா இருக்கோம், நம்மளால இன்னும் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகுனாக்கா, நமக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர், மன அழுத்தம் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ண ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன கதை வழியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஒரு மூங்கில் மரத்தையும் நடுறோம், நம்ம பக்கத்துலேயே ஒரு வாழை மரத்தையும் நட்டுறோம். வாழைக்கண்ணு, மூங்கில் கண்ணு. ஸோ இது ரெண்டுத்தையும் நட்டுட்டாக்க வாழை மரத்தை பார்த்தோம்னாக்கா அப்படியே வந்துட்டு 1 or 2 monthsலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உயரமாக வளர்ந்துடும். அடுத்த 3 மாதம் 4 மாதத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வாழைப்பழமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ அதோட வளர்ச்சி பார்த்தோன்னாக்கா நமக்கு கண் கூட வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குயிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வாழைப்பழம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மூங்கில் மரம் பார்த்தோம்னாக்கா என்னடா இவ்வளோ வருஷம் ஆச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியே நமக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அது பார்த்தோம்னாக்கா அதோட வேர் வந்து பூமிக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் அதோட வேர் வந்து பூமிக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பார்க்கும்போது இது வளரவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் அந்த மூங்கில் மரம் என்ன பண்ணுனாக்கா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதோட ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு 3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 weeks 4 weeksல 30 feetல இருந்துட்டு ஒரு 50 அடி வரைக்கும் வந்து குயிக்காக வளர்ந்துடும். ஒரு 4-5 வாரத்திலே வளர்ந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து க்ரோத் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது கிடையாது ஆக்சுவலாக. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து மற்றவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வளர்றதும் நம்ம வந்து ஸ்லோவாக வளர்றதும், ஸோ நம்மளோட நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த மாதிரி இருக்கலாம், ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த ஃபவுண்டேஷன் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரோத்தும் வந்து அந்த மூங்கில் மரம் மாதிரி ரொம்ப பெருசாக வளருவீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தெரியவும் செய்வீங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு உங்களை நீங்களே வந்து ப்ரெஷர் ஆக்கிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோ ஆகலை அப்படின்னாக்கா யூ ஆர் ப்ரிப்பேரிங் அப்படின்றத அர்த்தம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க, டெஃபினட்டாக எல்லாருமே க்ரோ ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.